வெல்கம் டு பிரைம் போஸ்டல் அகாடமி. நம்ம வந்து 2021 தமிழ்நாடு போஸ்ட்மேன் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஜிகே, மேக்ஸு, ரீசனிங் மூணையும் வந்து நம்ம டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2ல் பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக போஸ்டல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இதில் வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குதா, கஷ்டமாக இருக்கா, ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி நமக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 50 கொஸ்டின்ஸில் 30 கொஸ்டின்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு பிஓ கைடு பார்ட் 1லேருந்து வருது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பார்ட் 1ல் வந்து இதுலேயே வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ 30 கொஸ்டின்ஸில் 50ல் 30 கொஸ்டின்ஸில் பிஓ கைடு பார்ட் 1ல் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 13 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது பிஓ கைடு பார்ட் 1ல். அடுத்தது கீழே ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து 17 கொஸ்டின் வந்திருக்குது. அப்போ மொத்தமாக சேர்த்து வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிஓ கைடு பார்ட் 1ல் 13, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் அதில் வந்து ஒரு 17 கொஸ்டின் சேர்த்து 30 கேட்டிருக்காங்க. அடுத்தது வால்யூம் 5ல் எப்பவும் போல் வந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த முறையும் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினில் 2 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த சிலபஸில் இல்லை, இந்த டெஃபினிஷன்ஸ் இதுக்குள்ளே தான் வரும்னு கேட்டிருக்காங்க. அந்த டெஃபினிஷன்ஸ் வந்து 2 கொஸ்டின் விலகி எடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வால்யூம் 6 பார்ட் 3ல் 5 கொஸ்டின், மொத்தம் 18 ஹெட்டிங் இருக்கும். 18 ஹெட்டிங்கில் 5 கொஸ்டின், 5 கொஸ்டினுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப வந்து கஷ்டமாக ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து வால்யூம் 7 ஆர்எம்எஸ் பொறுத்தளவுக்கு அதில் ஒரு 12 ஹெட்டிங் இருக்குது நமக்கு. அதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த முறையும் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமாலாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல வந்து பிஓ கைடு பார்ட் 1ல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வால்யூம் 5, 6, 7க்கு போயிடலாம். பார்ட் 1ல் 13 கொஸ்டின்ஸு. 13 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு செக்டர் வைஸாக கூட பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு, டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸு, பிஸ்னஸ் ஹவர்ஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரு கொஸ்டின் தாங்க வந்திருக்கு. 3லேயும் சேர்த்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அதுவும். நைட் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக அதுலேருந்து எடுத்திருக்காங்க. நைட் போஸ்ட் ஆஃபீஸ், மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. அடுத்தது இந்த பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து, பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜுங்கிற டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வந்து பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்லேருந்தும், அடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ஃப்ராங்கிங்லேருந்தும் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பேக்கிங் அப்படிங்கிறது, பேக்கிங், சீலிங், அஃபிக்ஸிங் போஸ்டேஜ், இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கூட வரல. போஸ்டிங்கில் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெத்தட் ஆஃப் அட்ரஸில் எந்த கொஸ்டினும் இல்லை. போஸ்ட் பாக்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது மெயில் டெலிவரியிலேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 கொஸ்டின் வந்திருக்குதுங்க இந்த முறை. மெயில் டெலிவரிங்கிறதுலேருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல்ஸு, பேமெண்ட் ஆஃப் இஎம்ஓலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்தது ரீடைரக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், இது 2ம் சேர்ந்து இதிலிருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன், இதிலிருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. எல்லாமே பேசிக், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இந்த ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்லேருந்து ஒரு கொஸ்டின், ஆர்டிக்கல் நம்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. மொத்தம் 13 வரும். ப்ரொஹிபிட்டட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னென்னா சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங். சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எழுதிடலாம், ஆன்சர் எழுதிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் இதுவும் நம்ம வந்து ஆன்சர் கீழே என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப வந்து அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுலேயும் இருக்குது. இப்போ 13 கொஸ்டின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஏறக்குறைய அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான். சரி, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ங்கிறது பெரிய ஹெட்டிங் இல்லைங்களா? மெயில்ஸு, பேங்கிங்கு, ரெமிட்டன்ஸு, இன்சூரன்ஸு, ஸ்டாம்ப்ஸு எல்லாமே வரும். இதில் பொறுத்தளவுக்குங்க ஒரு ரொம்ப சிரமம்லாம் இல்லை. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த முறை மெயில்ஸ்லேருந்து மட்டுமே மெயில்ஸை 3ஆக பிரிச்சுக்கணும் எப்பவுமே. ட்ரெடிஷ்னல் மெயில்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் மெயில்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், ப்ரீமியம் மெயில்ஸ்லேருந்து 4 கொஸ்டின், ப்ரீமியம் பிஸ்னஸ் ப்ராடக்ட்லேருந்து ஒரு கொஸ்டின். இந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட்லேருந்து என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குதுங்க, டைரக்ட் போஸ்ட் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்திருக்குது, அவ்வளோதான். மொத்தமாக வந்து இதில் வந்து 10 வந்துருச்சு. மெயில்ஸில் மட்டும் 10, பிஸ்னஸ் ப்ராடக்டோடு சேர்ந்து 17ல் 10 வந்துருச்சு. அடுத்தது வேறு எதில் இருக்குதுங்க, சேவிங் ஸ்கீம்லேருந்து 3 கொஸ்டின் வந்திருக்குது. சேவிங் ஸ்கீம்லேருந்து 3 கொஸ்டின். அடுத்தது மணி ரெமிட்டன்சஸ்லேருந்து இஎம்ஓ சம்மந்தமாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. மணி ரெமிட்டன்சஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். இப்போ 10, 13, 14, மீதி 3 கொஸ்டின் எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்லேருந்து, மை ஸ்டாம்ப்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அடுத்து வேறு என்ன, ஜன்சுரக்ஸாலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. ஜன்சுரக்ஸாலேருந்து பிஎம்எஸ்பிஒயிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அப்புறம் என்னங்க, இந்த ஆர்பிஎல்ஐ பிஎல் சம்மந்தமாக அந்த சைல்டு பாலிசி பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்குது, இன்சூரன்ஸ். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். மொத்தமாக சேர்த்திங்கன்னா 17 கொஸ்டின். 17 + 13 30 கொஸ்டின். 30 கொஸ்டினில் கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். மேபி அது எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது கொஞ்சம் லென்த்தியாக பேராகிராஃபாக கேட்டதுனால கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பெருசாக பெரிய லெவலில் கஷ்டப்படுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவும் மேக்ஸிமம் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த பார்ட் 1ல் 30 கொஸ்டினை ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம வந்து குயிக்காக பார்த்துருவோம். சரிங்களா? சரி பாருங்க, பிஓகேடு பார்ட் 1ல் இது வந்து ஆர்கனைசேஷன்ஸ் டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின். ஆர்கனைசேஷனு, இந்த டைப்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் இதுலேருந்து ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, நைட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எல்லா நாளுமே அதாவது ஹாலிடேஸ்லேயும் ரன் ஆகுமா? எஸ், ரன் ஆகும். மொபைல் போஸ்ட் ஆஃபீஸு ஹாலிடேஸில் ரன் ஆகுமா? ஆகாது. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கேன் ஆப்ரேட் சேவிங்ஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் ஒன்லி எஸ்பி அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட் மூலமாக மட்டும்தான் வந்து சேவிங்ஸ் பேங்க் வந்து ட்ரான்சாக்ஷன் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸில் நடக்குமானா அதுவும் அப்படியும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து இதில் எது கரெக்டுன்னு பார்த்திங்கன்னா ஏ. ஓகேவா? ஏ மட்டும்தான், 1 ஒன்லி. அடுத்த கொஸ்டின் இதில் பாருங்கள், இது வந்து பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜில் வந்து வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அடிஷ்னல் போஸ்டேஜ் தட் கேன் பி அஃபிக்ஸ்டு ஆன் எம்போஸ்டு போஸ்டல் ஸ்டேஷ்னரி இஃப் த போஸ்டேஜ் ரெக்வயர்ட் இஸ் மோர் தென் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாம்ப் பிரிண்டட் அந்த ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் மேலே பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அதுக்கு மேலே ஸ்டாம்ப் தேவைப்பட்டுச்சுன்னா வெயிட்டை பொறுத்து நம்ம ஸ்டாம்ப் எக்ஸ்ட்ராவாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை ரூபா வரைக்கும் ஒட்டலாம்னு கேட்டிருக்காங்க. அது வெயிட்டை பொறுத்து எவ்வளோ வேணாலும் ஒட்டலாம், அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் எதுவும் இல்லை இல்லைங்களா? அதனால் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃப்ராங்கிங்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. மெஷின் ஃப்ராங்கட் ஆர்டிகல்ஸ் கேன் பி போஸ்டட் அட் 2 ஆஃபீஸஸ் ஸ்பெசிஃபைட் இந்த லைசன்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 ஆஃபீஸஸில் போஸ்ட் பண்ணலாம். மெஷின் ஃப்ராங்கட் ஆர்டிகல்ஸ் நியூ டைப் ரிமோட் மேனேஜரி ஃப்ராங்கிங் மிஷின் ஆச்சுன்னா ஒரே ஒரு ஆஃபீஸ் தான். இது மெஷின் ஃப்ராங்கட் ஆர்டிக்கல் போது பழைய மிஷின், அப்போ வந்து இது கரெக்டு. அடுத்தது வந்து வேல்யூ இம்ப்ரெஷன்ஸ் மேபி ஃப்ராங்கட் மோர் தென் ஒன்ஸ் இன் ஆர்டிக்கல். இப்போ வந்து அமௌண்ட் பொறுத்தளவுக்கு வந்து 5 ரூபா, அடுத்து வந்து இன்னொரு 5 ரூபா, அப்படி 2 டைம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கலாமானா பண்ணிக்கலாம், அது வந்து பெருசாக இஷ்யூஸ் இல்லை. அடுத்தது லைசன்சி ஆஃப் எ ஃப்ராங்கிங் மிஷின் கேன் இம்ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஆர்டிகல்ஸ். அந்த ஆர்டிக்கல் மேலே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டை இருக்குது இல்லைங்களா, பண்ணுறதுக்கு அலவுட் இருக்குது. அடுத்து மெஷின் ஃப்ராங்கட் ஆர்டிகல்ஸ் போஸ்டட் இன்
லெட்டர் பாக்ஸஸ் ஷல் பி ட்ரீட்டட் அஸ் ஆர்டினரி பெய்டு ஆர்டிகல்ஸ். லெட்டர் பாக்ஸில் போடவே கூடாது. அப்படி போட்டால் வந்து அது அன்பெய்டு ஆர்டிகலாக தான் ட்ரீட் பண்ணுவோம், ஆர்டினரி பெய்டு ஆர்டிகலாக ட்ரீட் பண்ண மாட்டோம். இது தவறானது. அப்போ இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. அப்போ ஆன்சர் பி. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவைல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு அவைல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, கீழே கொடுக்கப்பட்டதில் வந்து எப்படி வந்து அவைல் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படியுமே அவைல் பண்ண முடியாது, ஏன்னா சர்வீஸ் வந்து இப்போ கிடையாது, அதை டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயும் கிடையாது. ஸோ டிஸ்கன்டினியூ பண்ணதை பற்றி கேட்டிருக்காங்க. மேபி இதை நம்ம வந்து சரியாக யாராவது எழுதாமல் இருந்தீங்கன்னா கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளைம் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது டிபார்ட்மெண்ட் ஃபைனல் டிசிஷனில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் என்னோட ஒப்பீனியன் படி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 20th கொஸ்டின். இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள். an application for alteration of addressee வந்து alteration of address of a postal article shall be made by any person authorized by the center. சென்டர் ஆத்தரைஸ்டு பண்ண எந்த பர்சனுக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் வந்து கொடுக்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தபாலின் முகவரியை மாற்றுவதற்கான விண்ணப்பம் அனுப்புவரால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் சமர்ப்பிக்கலாம். ஏற்கனவே ஆத்தரைஸ் பண்ணவங்க வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு கொடுக்கலாம். அடுத்தது an application for alteration of address of a postal article addressed to a foreign country cannot be entertained. இப்போ ஃபாரின் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா அந்த ஆர்டிக்கலை ரீடைரக்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கான விண்ணப்பத்தை வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ இதுவும் தவறானது. அடுத்து when a postal article is redirected by a following a required for alteration of address, the necessary air charge shall be collected from the center. இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிக்கல்னு பொதுவாக சொல்லலை. ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை வந்து ரீடைரக்ஷன் ஏரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஏர் சார்ஜ் வந்து செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது மட்டும்தான் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். பொதுவாக சொல்லும்போது ஏர் சார்ஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டோம். ரீடைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏர்லேயே ரீடைரக்ஷன் போகும். அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவும் பொதுவாக கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து கலெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து சரியான கூற்று கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ 1 ஒன்லி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். when a registered article of the letter mail or a parcel is received in the office of delivery in a damaged condition. டேமேஜ்டு கண்டிஷனில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சுன்னா அந்த ஆர்டிக்கலை வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து டெலிவரிக்கு அனுப்ப மாட்டோம். அதை வச்சுருந்துட்டு அதுக்கு ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் எழுதி அந்த அட்ரஸை வந்து நேரில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அட்டன் பண்ணி டெலிவரி எடுத்துக்க சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு டேமேஜ்டு கண்டிஷன் ஆர்டிக்கல் வந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய மெத்தட். அப்போ வந்து a notice will be sent by postmaster of that office to addressee requesting him to attend the post office to take delivery of it. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட்டு which of the following statement is correct? கீழே கொடுக்கப்படுறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, an article insured for more than 500 rupee will be delivered only at the post office window. எஸ், கரெக்ட். இன்சூர் ஆர்டிக்கல் வந்து 500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் விண்டோவில் தான் டெலிவரி பண்ணணும். a parcel weight above 10 kg in weight will be delivered only at the post office window. 10 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் விண்டோவில் தான் டெலிவரி எடுத்துக்கணும். எஸ், இதுவும் கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே கரெக்ட். 1 மற்றும் 2 போத் கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? ரைட். அடுத்தது if the address of an insured article after an intimation of its arrival has been delivered omits to take delivery of the article within the time specified in the intimation, it will be returned to the center as. ஒரு இன்சூர் ஆர்டிக்கல் வந்துருக்குது, அதை வந்து இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா வந்து வாங்கிக்க சொல்கிறோம். நான் வாங்கிக்காமல் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வாங்காமையே இருக்கிறார், அதை ஒமிட் பண்ணிட்டார். நம்ம சொன்னதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல.
சரிங்களா? அப்போ வந்து அந்த ஆர்டிக்கிளை வந்து எப்படி திருப்பி அனுப்புவோம்னு கேட்குறாங்க. எப்படி திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கிளுக்கு நம்ம இன்டிமேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே, அந்த இன்டிமேஷன் கொடுத்ததுலேருந்து அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த டிடென்ஷன் பீரியட் வரைக்கும் வச்சுருந்துட்டு, டிடென்ஷன் பீரியட் முடிச்ச உடனே அது வந்து யாரும் கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அன்கிளைம்டு ஆர்டிக்கிளாக தான் திருப்பி அனுப்புவோம். ரெஃப்யூஸ்டு கிடையாது, இதில் அன்கிளைம்டு ஆர்டிக்கிளாக தான் திருப்பி அனுப்புவோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து அவர் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லல, இன்டிமேஷன் கொடுத்துட்டோம். அவர் வந்து அந்த கொடுத்துட்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வச்சுருக்கோம், வச்சுருந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து வாங்கலை. சரிங்களா? அதனால தான் நம்ம அன்கிளைம் போட்டு திருப்பி அனுப்புகிறோம். ஓகே, இன்சூருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிக்கிளுக்கும் இதுதானே பொருந்தும் இல்லைங்களா? ரைட், அடுத்தது பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிக்கல் cannot be posted in லெட்டர் பாக்ஸ்? எந்த ஆர்டிக்கல் வந்து லெட்டர் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மாட்டோம்? பார்சல்ஸை போஸ்ட் பண்ணக்கூடாது, மீதி எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் போஸ்டிங்கில் வந்துருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின். ஓகே, ஆன்சர் ஏ. அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பிஸ்னஸ் ரிப்ளை cards is correct? Which are the following statements regarding business reply cards is correct? Business reply cards இருந்தால் கீழே கொடுக்கப்படுறது எது சரின்னு கேட்குறாங்க. என்னன்னு பாருங்க. Usual postage charge for each article will be collected from the address A. ஒவ்வொரு கார்டுக்கும் நம்ம வந்து அதுக்குரிய சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா பிஸ்னஸ் ரிப்ளை கார்ட்ஸ் அப்படின்னு போகும்போது அது வந்து பல்க் கஸ்டமருக்குரியது. அந்த மாதிரி இதுக்கு வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து அமௌண்ட்டை ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கிட்டு அமௌண்ட் கொஞ்சம் வந்து டெபாசிட் பண்ண சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து நம்ம டிடக்ஷன் பண்ணிட்டுருப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு முறையும் நம்ம கலெக்ட் பண்ண மாட்டோம் பொதுவாக. அடுத்தது, ரிப்ளை போஸ்ட் கார்டு கேன் பி ஃபோல்டட். இதை மடிக்கலாமானா மடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து ரிப்ளை கார்டு, பிஸ்னஸ் ரிப்ளை கார்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி தான், அதை வந்து மடிக்கக்கூடாது. அடுத்து, பிஸ்னஸ் ரிப்ளை கார்ட்ஸ் மே பி sent out as reply portion of double postcards or may be enclosed with other matter. எஸ், ரிப்ளை போஸ்ட் கார்டுனாவே என்ன பண்ணலாங்க, ஒரு போஸ்ட் கார்டு கூட இன்னொரு போஸ்ட் கார்டு வச்சு பிஸ்னஸ் பர்பஸாக இருந்தாலும் அனுப்பலாம், அல்லது வந்து ஒரு ஆர்டிக்கிளுக்கு உள்ளே வச்சும் அனுப்பலாம். இது வந்து கரெக்டு தான். அடுத்தது, ஃபீ ஃபார் பர்மிட் ஷல் பி ரெக்கவர்டு ஃப்ரம் த அப்ளிகண்ட் ஆஃப்டர் த சர்வீஸ் ஹஸ் பின் ரெண்டர்டு. அதாவது வந்து ஒன்ஸ் வந்து அந்த சர்வீஸ் அவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான அனுமதி கட்டணம் வந்து நம்ம வந்து வசூல் பண்ணுவோமான்னு கேட்குறாங்க. வசூல்லாம் பண்ண மாட்டோம். இது வந்து இதுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது, லைசன்ஸுக்கு ஃபீ கிடையாது. அப்போ இதுவும் தவறானது. அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான். ஓகேங்களா? போர்ஷன்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் கார்டு கூட இன்னொரு போஸ்ட் கார்டையும் ஜாயின் பண்ணி அனுப்பலாம், அல்லது வந்து உள்ளேயும் வச்சு அனுப்பலாம், ஆர்டிகல்ஸ் கூட உள்ளேயும் வச்சு அனுப்பலாம். ரைட், ஆன்சர் சி. Next, complaints relating to loss or damage to registered or insured articles, whether a claim for compensation is made shall be preferred within. உங்களுக்கு தெரியும், ஒரு இன்சூர் ஆர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா, அல்லது ரிஜிஸ்டர் ஆர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதில் காம்பன்சேஷன் கேட்குற மாதிரி இருந்தால் அதுக்குரிய டைம் வந்து 3 months தான். சரிங்களா? போஸ்ட் பண்ணதுலேருந்து 3 months தான் டைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி அண்ட் கம்ப்ளைண்ட் செக்ஷன், கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து தான் இது கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா மேபி சொல்லலாம். ஏன்னா நமக்கு சிலபஸில் கிடையாது, போஸ்ட்மேன் சிலபஸில். ஆனால் வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது எப்படி நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து இன்சூர் அல்லது ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வருது. அப்போ இன்சூர் படிக்கும்போது இதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் ட்ரெடிஷ்னல் மெயில்ஸில் அடிஷ்னல் சர்வீசஸில் இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் தான், இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம வந்து யாராவது தவறாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அஃபீஷியல் போஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா திரும்ப வந்து அப்பீல் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து சிலபஸ் ப்ராப்பரான நம்ம சிலபஸ்லேருந்து கேட்கலன்னு சொல்லி அப்பீல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் இதுக்கான ஆன்சர் வந்து 3 months. ஆன்சர் பி. ரைட், அடுத்தது 27th, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் கேன் பி இன்சூர்டு? எந்த ஆர்டிக்கல் இன்சூர் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ரிஜிஸ்டர் லெட்டர்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம், வேல்யூ பேயபிள் ரிஜிஸ்டர் லெட்டர்ஸ், விபி லெட்டர்ஸை பண்ணலாம், கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பார்சலையும் பண்ணலாம், வேல்யூ பேயபிள் ரிஜிஸ்டர் பார்சல் விபி பார்சலையும் பண்ணலாம். சரிங்களா? அப்போ எல்லாத்தையுமே பண்ணலாம். அப்போ ஆல் த எபோ. நெக்ஸ்ட்டு 28th. ஓகே, 28th பாருங்கள்.
போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இதெல்லாம் வந்து கரெக்டாக எது தவறுன்னு கேட்டிருக்காங்க பார்ப்போம். த ரெண்டர் வில் நாட் ஹாவ் எனி ரைட் டு கெட் டெலிவரி த்ரூ த போஸ்ட் பாக்ஸ் ஆஃப் எனி ஆர்டிகல் அட்ரஸ்ட் டு ஹிம் வித்தவுட் த போஸ்ட் பாக்ஸ் நம்பர். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இல்லாமல் வரக்கூடிய எந்த ஒரு ஆர்டிக்கலையும் போஸ்ட் பாக்ஸில் போட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு அவருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. எஸ், கண்டிப்பாக ரைட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், த போஸ்ட் பாக்ஸ் ஹோல்டர் who receive a large quantity of mail which cannot be conveniently put into the post box may rent an additional post box with a new post box number. ஒருத்தருக்கு வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அவர் வந்து ரெண்டலுக்கு எடுத்துருக்காருன்னா அதில் வந்து போட முடியாத அளவுக்கு நிறையா லெட்டர்ஸ் வருது அப்படின்னா அவர் வந்து இன்னொரு போஸ்ட் பாக்ஸை வந்து கூடுதலாக இன்னொரு அமௌண்ட் கொடுத்து இன்னொரு புது நம்பரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சரியான ஆன்சரானா சரியானது கிடையாது. ஏன்னா அவர் எக்ஸஸாக இன்னும் நிறையா வருது அப்படிங்கிற ரீசனுக்காக இன்னொரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேம் அதே நம்பர்லேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே நம்பர்லேயே எடுத்துக்கலாம், நியூ நம்பரில் எடுக்கணும்னு கிடையாது, அதே நம்பர்லேயே எடுத்துக்கலாம். சரிங்களா, என்ன ரீசன் அப்படிங்கிறது அதில் முக்கியமானது. அப்போ இது வந்து சரியானது கிடையாது. அப்போ வந்து ஒன் அப்படிங்கிறது சரி, ரெண்டுங்கிறது தவறு. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது, த வெயிட் ஆஃப் ஏ ரிஜிஸ்டர் பார்சல் போஸ்டட் அட் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ ஒரு பார்சலை வந்து பிஓவில் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட வெயிட் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 10 kg வரைக்கும் இருக்கலாம். 10 kg தாண்டக்கூடாது. மொத்தம் 20 kg இருந்தாலும் பிஓவில் டெலிவரி பண்ணாலும் சரி, புக் பண்ணாலும் சரி 10 kg தாண்டக்கூடாது. ஓகே, ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு, த மணி ஆர்டர் சிஸ்டம் ஹேஸ் ப்ரொவிஷன் ஃபார் இஎம்ஓ சிஸ்டம் அப்படிங்கிறது எதை ப்ரொவிஷன் பண்ணுது? ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் 1 to 1, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனுப்பலாம். ஓகே, கரெக்டு. ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் 1 to many, ஒருத்தர் நிறைய பேருக்கு அனுப்பலாம். இப்போ தாசில்தார் வந்து ஓஏபி பார்ட்டிகளுக்கெல்லாம் அனுப்புகிறாரு இல்லைங்களா, அதுதான் வந்து 1 to many. ஓகே, அடுத்தது ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் many to 1, நிறையா பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அனுப்பலாம். எஸ், நிறையா பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அனுப்பலாம். ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் மணி ஆர்டர் மூலமாக வந்து ஃபீஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் many to 1. இந்த 3 சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆல் த எபோவ். ரைட். அடுத்து 31, கொஸ்டின் நம்பர் 31. இதில் வந்து மணி ஆர்டரில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, பார்ப்போம். த அட்ரஸி கேன் ஆத்தரைஸ் த போஸ்ட் மாஸ்டர் to pay the value of all money orders addressed to him to a messenger. அவருக்கு வரக்கூடிய எல்லா மணி ஆர்டரையும் அவரோட மெசஞ்சருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அட்ரஸை ஆத்தரைஸ் பண்ணலாம். ஆத்தரைசேஷன் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு எழுதி கொடுக்கலாம். எஸ், கரெக்டாக எழுதி கொடுக்கலாம். அடுத்தது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அட்ரஸி authorizing the post office to deliver the articles or pay money orders to the person other than themselves should be treated as lapsed after the time period of 3 years unless renewed within the time. ஒருவேளை வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அவருக்கு பதில் இன்னொருத்தர் வாங்கிக்கலான்னு ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தாருன்னா அதுக்குரிய வேலிடிட்டி பீரியட் வந்து 3 வருஷம் தான். 3 வருஷத்துக்குள்ளே வந்து அவர் வந்து ரெனியூவல் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதான ரூல், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரியானது தான். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் போத் 1 and 2 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 32. ATM cards cannot be issued to which of the following types of savings account? கீழே கொடுக்கப்பட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் வந்து யாருக்கு ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ண மாட்டோம்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ண மாட்டோம்? மைனர் அக்கௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுவோமா ஏடிஎம் கார்டு? பொதுவாக பண்ண மாட்டோம். ஆனால் மைனர் வந்து ஆப்ரேட்டட் பை கார்டியனாக இருந்தால் கார்டியன் ஏடிஎம் கார்டு கேட்டார்னா கொடுக்கலாம். சரி, அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ண மாட்டோமா? அப்படி கிடையாது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுவோம். ஜாயிண்ட் பிஆர் இருந்தால் இஷ்யூ பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது லுனாட்டிக் அக்கௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ண மாட்டோமா? அப்படியும் கிடையாது. லுனாட்டிக் வந்து ஆப்ரேட்டட் பை கார்டியனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அவர் வந்து கேட்டார்னா கார்டியனுக்காக நம்ம ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், அதே அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். அப்போ 3 பேர்த்துக்குமே பொதுவாக கொடுக்கலாம். மைனர் ஆப்ரேட்டட் பை கார்டியனாக இருந்தால் ஏடிஎம் கொடுக்கலாம், ஜாயிண்ட் பிஆர் இருந்தால் ஏடிஎம் கொடுக்கலாம், லுனாட்டிக்காக இருந்தால் ஏடிஎம் கொடுக்கலாம். ஆல் த எபோவுக்கு வந்து 3 பேர்த்துக்குமே வந்து கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி ஆன்சர் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து இதில் மேபி கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஏடிஎம் கார்டு கேன் பி இஷ்யூன்னு இருந்திருக்கலாம் மேபி.
கொஸ்டின்ஸில் மேபி ஏதாவது தவறு வந்திருக்கலாம். ஓகேங்களா? அல்லது வந்து இந்த கொஸ்டின் வந்து 3 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு யாருக்குமே இல்லை. சரிங்களா? ஜாயிண்ட் பிக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து ஜாயிண்ட் ஏனோ அல்லது ஜாயிண்ட் பின்னு பிரித்து கொடுக்கல, பொதுவாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஜாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறத அப்போ கொடுக்கலாம். கரெக்டுங்களா? மைனர் அக்கௌண்ட் கொடுக்கலாமா? எஸ், டெஃபினட்டாக கொடுக்கலாம். அவரோட கார்டியனு கொடுக்கலாம். லுனாட்டிக் அக்கௌண்ட்டுக்கு கார்டியனு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இது வந்து போனஸ் மார்க் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. கொஸ்டின்ஸ்லேயே வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. இது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் வந்து இதில் ஏதாவது வந்து உங்களோட மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு வந்து ஆன்சர் கீ வரட்டும், அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது, இது ஒரு போனஸ் மார்க் தான். நெக்ஸ்ட் வந்து 33. Which of the following premium product is transmitted by surface only? சர்ஃபேஸில் மட்டும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ப்ரீமியம் ப்ராடக்ட் என்ன? ஸ்பீட் போஸ்ட்டு, பிஸ்னஸ் பார்சல், லாஜிஸ்டிக் போஸ்ட்டு. இதில் வந்து பிஸ்னஸ் பார்சல் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, சர்ஃபேஸில் மட்டும்தான் போகும், ஏர்லாம் போகாது. பிஸ்னஸ் பார்சல் மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்தது த ரூல் ஸ்டிபுலேட்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எந்த ரூல் சொல்லுதுன்னா 212. சரிங்களா? இது அடிக்கடி ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். எந்த ரூல் சொல்லுது அப்படின்னா ரூல் 212. சரிங்களா? அடுத்தது புக் நவ் பே லேட்டர் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் ஃபார். பிஎன்பிஎல் ஃபெசிலிட்டி எதுக்கு இருக்குது? ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் பிஎன்பிஎல் ஃபெசிலிட்டி இருக்குது, ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் கிடையாது. அப்போ இதில் வந்து பாருங்கள், ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் பார்சல். ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் பார்சல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டு, அதுக்கு கிடையாது. அப்போ ஸ்பீட் போஸ்ட்டுக்கு மட்டும் உண்டு. அடுத்தது அன்அட்ரஸ்டு போஸ்டல் ஆர்டிகல்ஸ் கேன் பி சென்ட் த்ரூ. அன்அட்ரஸ்டு அப்படின்னாக அட்ரஸே இல்லாத ஆர்டிக்கல். அட்ரஸே இல்லாத ஆர்டிக்கலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் போஸ்ட்டில் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ டைரக்ட் போஸ்ட்டில் தான் அனுப்ப முடியும். ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Class 89 of Post Office Guide Part 1 deals with articles addressed to deceased persons. Yes, deceased persons or articles வந்து deceased persons இருக்கக்கூடிய இதை வந்து அட்ரஸ்டு டிசீஸ்டு பர்சன்ஸ், இதை வந்து கிளாஸ் வந்து 89 தான் சொல்லுது. ஓகேங்களா? நோட்ஸ் ஃபார் பப்ளிக் இன்ஃபர்மேஷனில் வரக்கூடிய ஒரு கிளாஸ் இது. அடுத்தது இது வந்து கரெக்ட். அடுத்தது postmaster have the discretion to deliver all type of articles addressed to deceased persons to any near relative of deceased who may have applied for them or may desire to receive them. அதாவது வந்து இறந்தவருக்கு வந்து வரக்கூடிய ஆர்டிகல்ஸை போஸ்ட்மாஸ்டர் வந்து எந்த வகையான ஆர்டிகல்ஸாக இருந்தாலும் அவங்களோட நியர் ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்ளை பண்ணி கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்றது. இது தவறானது. ஏன்னா வந்து ஒரு போஸ்ட்மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிக்கலையும் கொடுக்க முடியாது. மணி வேல்யூ இருக்கக்கூடிய ஆர்டிக்கலையும் இம்பார்ட்டன்ஸான ஆர்டிக்கலையும் கொடுக்க மாட்டார். சரிங்களா? கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சர்க்கிள் ஹெட்டுக்கு லெட்டர் எழுதி நியர் ரிலேட்டிவ்ஸ் அவங்ககிட்ட பர்மிஷன் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் வந்து அந்த ஆர்டிக்கலை கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ போஸ்ட்மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிக்கலையும் கொடுக்க மாட்டார். அப்போ இது தவறானது. அப்போ ஏ 1 மட்டும் சரி, 2 தவறு. அப்போ ஆன்சர் வந்து ஏ. ரைட். அடுத்தது ஒரு மைல்ஸ்டாம்ப் ஷீட்டோட காஸ்ட் என்ன அப்படின்னா 300 ரூபா. ரொம்ப ஈஸி. பிஏ எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க. 300 ரூபா. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இன் பிபிஎஃப் ஸ்கீம் இஸ் அவைலபிள் ஃப்ரம். ஒரு பிபிஎஃப் ஸ்கீமில் வந்து லோன் ஃபெசிலிட்டி எப்போ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd to 6th ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து ரூலில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டேமை கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க, ஆனால் மீனிங் ஒன்று தான். சரிங்களா? 3வது ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 6வது ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 4 லோன் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். 3 to 6th ஃபினான்ஷியல் இயர். ஓகே. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 40th கொஸ்டின் பாருங்கள். ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் ஃப்ரம் எம்ஐஎஸ் அக்கௌண்ட் இஸ் அலௌடு. ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட்லேருந்து பிஎம்சி எப்போ பண்ணலாம்? முதல் 1 இயர் வந்து லாகின் பீரியட். அப்போ 1 இயருக்கு மேலே பிஎம்சி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 இயர் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். அதுதான் கரெக்ட். அடுத்தது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 41. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஃபார்
சைல்டு பாலிசி ஆஃப் ஆர்பிஎல்ஐ. ஒரு ஆர்பிஎல்ஐயோட சைல்டு பாலிசியில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. த ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் டு சில்ட்ரன் ஆஃப் பாலிசி ஹோல்டர். ஒரு பாலிசி வச்சுருக்கிறவரோட குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து கவர் ஆகும் போடுறாங்க. எஸ், கவர் ஆகும். ஓகேங்களா? அதாவது பாலிசி ஹோல்டரோட சில்ட்ரனுக்காக அதை போடுறது. இது சரியானது. அடுத்தது சில்ட்ரன் பிட்வீன் 5 to 20 years ஆஃப் ஏஜ் ஆர் எலிஜிபிள். எஸ், இதுவும் கரெக்டு. பாலிசி ஹோல்டர் சுட் நாட் பி ஓவர் 55 years ஆஃப் ஏஜ். இல்லை, இது தவறானது. 55 years கிடையாது. அடுத்தது நோ ப்ரீமியம் டு பி பெய்ட் ஆன் சில்ட்ரன் பாலிசி ஆன் டெத் ஆஃப் தி பாலிசி ஹோல்டர். அதாவது பாலிசி ஹோல்டர் இறந்துட்டா, அதாவது வந்து பேரண்ட் இறந்துட்டாங்கன்னா நோ ப்ரீமியம் டு பி பெய்டு. சில்ட்ரன் பாலிசிக்கு வந்து ப்ரீமியம் பெய்ட் பண்ண தேவையில்லை. இது சரியானது. அப்போ வந்து 1, 2 and 4. அப்போ ஆன்சர் வந்து சி, 1, 2, 4 only correct. ஓகே, நெக்ஸ்ட்டு 42. Volume based discounts for speed post is given to customers who provides business of at least a dash in a calendar month. ஒரு காலண்டர் மந்தில் எத்தனை ரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்குது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஆன்சர் அப்படிங்கிறது ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா ஆன்சருங்கிறது 50,000 and above. அப்போ 50,000 and 1 இப்படி இருக்கணும். அதுதான் ஆன்சர். இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரிங்களா? மேபி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீழே 50,000 ஆன்சர் கொடுக்கலாம். ஆன்சர் கீழே அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஏன்னா வந்து 50,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஒரு பல்க் கஸ்டமருக்கு, ஒரு கான்ட்ராக்ட் கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம். 50,000 இருந்தால் கூட டிஸ்கவுண்ட் கிடையாது. அப்போ இதுவும் வந்து ஒரு போனஸ் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது இன் பிஎம்எஸ்பிஒய் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா த ப்ரீமியம் பேயபிள் இஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பிஎம்எஸ்பிஒய்னா சின்ன ஸ்கீம், அப்போ 12 ரூபா. பிஎம்ஜேஜேபிஒய் அப்போ பெருசாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் அதிகமானது, 330 ரூபா அப்படி வச்சுக்கணும். பர் ஆனம், சரிங்களா? வருஷத்துக்கு 12 ரூபா. ஆன்சர் ஏ. அடுத்து மினிமம் வெயிட் ஆஃப் ஏ அன்ரிஜிஸ்டர்ட் பார்சல் சுட் பி. ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பார்சலோட மினிமம் வெயிட் என்ன? மினிமம் வெயிட் அப்படிங்கிறதே கன்சிடரபிள் கிடையாது. மினிமம் சார்ஜபிள் வெயிட்னு கேட்டிருந்தா கூட நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அப்படியும் இதில் ஆன்சர் கிடையாது. மினிமம் சார்ஜபிள் வெயிட்னு போட்டிருந்தா நம்ம வந்து 1/2 கிலோன்னு நம்ம வந்து ஆன்சர் எடுப்போம். ஆனால் அப்படியும் இதில் இல்லை. அப்போ வந்து மினிமம் வெயிட்டுங்கிறது கன்சிடர் பண்ண மாட்டோம் எப்பவுமே. அப்போ நோ மினிமம் வெயிட் டு பி ப்ரிஸ்கிரிப்டு. கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் தட் கேன் பி கலெக்டட் ஃப்ரம் த அட்ரஸி இன் கேஸ் ஆஃப் எனி சிஓடி ஆர்டிகிள். சிஓடி ஆர்டிகிளோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னா 50,000. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம வந்து 30 கொஸ்டினும் பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? 30 கொஸ்டினும் பார்த்தாச்சு. 30 கொஸ்டின் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பிஓ கைடு பார்ட் 1 அண்டு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இதில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தோம், பிஓ கைடு பார்ட் 1லேருந்து 13 கொஸ்டினும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லேருந்து 17 கொஸ்டினும் வந்திருக்குது. அந்த 17 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கு போனஸ் மார்க்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே போல் பிஓ கைடு பார்ட் 1ல் கேட்டிருக்கக்கூடிய அந்த 13 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் பற்றி கேட்டிருக்காங்க. அது மேபி எழுதியிருப்பீங்க. அது யாராவது தவறாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து அதுவும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். மொத்தமாக ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் இதில் கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 46. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வால்யூம் 5லேருந்து வருது. வால்யூம் 5 வந்து மிக முக்கியமானது. அதே சமயத்தில் ஒரு 12 ஹெட்டிங் தான் இருக்கும். இந்த 12 ஹெட்டிங்லேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுதான் நமக்கு சிலபஸ்ஸு. ஆனால் வந்து இந்த முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 12 கொஸ்டின் ஹெட்டிங்லேருந்து வராமல் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 12 ஹெட்டிங்லேருந்து 10 கொஸ்டின் வரும் நமக்கு. கரெக்டுங்களா? வழக்கமாக அதில் 2 கொஸ்டின் மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ங்க,
கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேக் ஆஃபீஸை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, யூனிட் பேக்கு, டிஸ்ட்ரிக்ட் பேக்கு, சென்ட்ரல் பேக்கு, இந்த மாதிரி அந்த பேக் ஆஃபீஸை பற்றி கேட்டிருக்காங்க. பாருங்கள், எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் அதர் தென் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் EDSO இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் யூனிட் பேக் ஆஃபீஸ். எஸ், யூனிட் பேக் ஆஃபீஸ் வந்து BO தவிர இது எல்லாமே யூனிட் பேக் ஆஃபீஸ் தான். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, the postal stores depot situated at the headquarters of a postal circle is identified as central back office. இது தவறானது. சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ், இது சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்ன்னு இருந்தால் தான் சரியானது. அப்போ வந்து இதில் ஆப்ஷன் 1 மட்டும் சரி, மீதி எல்லாம் வந்து தவறானது. 1 கரெக்டு, 2 ராங். அப்போ வந்து ஏ தான் கரெக்டு. ஆனாலும் இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். கரெக்டுங்களா? இது வந்து நான் கொடுத்த சிலபஸ்லேருந்து கேட்கல. இப்போ யாராவது தவறாக எழுதிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அடுத்ததெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். an article which was erroneously forwarded by an RMS office to a delivery post office. RMS ஆஃபீஸ்லேருந்து டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து தவறுதலாக டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பாமல் வேறு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து தவறுதலாக அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது அந்த ஆர்டிக்கல் பேர் வந்து மிஸ்சென்ட் ஆர்டிக்கல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது எரர்னஸ்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாவே அது வந்து மிஸ்சென்ட் தான். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு க்ளூ வேர்டு தான். அடுத்தது பாருங்கள், letters presented at the window of a post office or mail office are posted in the letter box of a mail office after the prescribed hour of closing mail. டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து போட்டாங்க அப்படின்னா அது வந்து லேட் லெட்டர்னு சொல்லுவோம். ஓகே, பட் வித்தின் த இன்டர்வல் ஆஃப் ஏ posting of a such article is not having been fully prepaid. லேட் ஹவர்ஸில் கொண்டு வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து முழுசாக ஸ்டாம்ப் போட்டல. அப்படிப்பட்ட ஆர்டிக்கல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூ லேட் ஆர்டிக்கல்னு சொல்லுவோம். அதாவது டூ லேட் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் வந்து டூ லேட் லெட்டர்ஸ். கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். The arrangement of articles with the address side upwards and the addresses turned in the same direction. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் தான் facing. Answer C. அடுத்து, consider the following statement. An account bag is used between a sub post office and its head office to enclose cash bags and documents connected with accounts. எஸ், ஒரு மெயில் பேக் போகும்போது அதில் வந்து உள்ள அக்கௌண்ட் பேக் வச்சு அனுப்புவோம். அக்கௌண்ட் பேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேக் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். இது கரெக்டானது. அடுத்தது, கேஷ் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். கேஷ் பேக் வந்து டியூ பேக் கிடையாது. கேஷ் பேக்ங்கிறது நான் டியூ பேக். மெயில் பேக் தான் டியூ பேக். ஓகேங்களா? அப்போ கேஷ் பேக் வந்து நான் டியூ பேக். அப்போ வந்து 1 கரெக்டு, 2 ராங். அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது கேம்ப்லேருந்து கேட்டிருக்காங்க. கேம்ப் கரஸ்பாண்டன்ஸில் வந்து கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் இன்டெண்டட் ஃபார் ஹை ஆஃபீஸர்ஸ் ஆன் டூர். எஸ், கரெக்டு தான். கேம்ப் பேக்ஸ் when dispatched are treated as unusual mails. எஸ், இது ஒரு அன்யூஸ்வல் மெயில் தான். வழக்கமாக யூஸ்வல் மெயில் கிடையாது. அப்போ இது ஒரு அன்யூஸ்வல் மெயில். அப்போ வந்து சி தான் ஆன்சர். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். weight of an air mail bag or AirTB should not exceed. ஏர் மெயில் பேக் இருந்தாலும் AirTB இருந்தாலும் அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 தான். 30 கிலோ தான் மேக்ஸிமம் வெயிட். இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஆனாலும் இது வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். கரெக்டுங்களா? ஏங்க, இது வந்து ஏர் மெயில் பேக் டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. மெயில் பேக் டாபிக்லேருந்து கேட்கல. சரிங்களா? மெயில் பேக் டாபிக் தான் நம்ம சிலபஸில் இருக்குது. ஏர் மெயில் பேக் டாபிக் வந்து சிலபஸில் கிடையாது. ரூல் வந்து 26 இருக்குது. ஆனால் இது வந்து ரூல் 26A. சரிங்களா? செப்பரேட் சிலபஸ் நம்மளோட சிலபஸ்லையும் கிடையாது. கரெக்டுங்களா? சிலபஸில் பார்த்துருவோமா? எஸ். டெஃபினிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு, சப்பு, பிரான்ச் ஆஃபீஸு, மெயில் பேக்கு, ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங், பீட்டு, கேம்ப் கரஸ்பாண்டன்ஸு, லேட் லெட்டர்ஸ் அண்ட் டூ லேட் லெட்டர்ஸு, மிஸ் அண்ட் மிஸ் டைரக்ட். அவ்வளோதான் இருக்குது சிலபஸ்லேயே. அப்போ வந்து ஏர்மெயில் பேக் வந்து சிலபஸில் இல்லை. இது ஒரு ஆனால் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். அது நிறையா டைம் வந்து படித்தது தான். இது அடுத்து MTS எக்ஸாமுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இது வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்.
சரி, அடுத்தது consider the following statements. Mail bags may also contain articles of the parcel mail. Parcel articles வந்து mail bag உள்ள இருக்குமா? Yes, இருக்கும், இருக்கலாம். Mail bags are due bags. Yes, mail bag வந்து கண்டிப்பா due bags, கண்டிப்பா அனுப்ப வேண்டிய bag. ஓகேங்களா? அப்போ வந்து both 1 and 2 are correct. அடுத்தது 54 பாருங்க. First class head post office are under the control and supervision of first class HOs. Gazetted HOs ரெண்டா பிரிக்கலாம். first class HO, second class HO ன்னு சொல்லிட்டு first class HO அப்படிங்கிறது டாப் லெவலில் இருக்கக்கூடிய HOs. அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர், CPM. ஓகேங்களா? அடுத்தது டவுன் பிரான்ச் ஆஃபீஸ். டவுன் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னுங்க டவுன் BO அப்படின்னு என்னங்க, ஹெச்ஓக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெச்ஓவோட ஏரியாவில் இருக்கக்கூடிய BOs தான் டவுன் BOஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது என் பிரான்ச் ஆஃபீஸ் ஆப்ஷன் B பாருங்கள். என் பிரான்ச் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் இன் எ டவுன் ஆர் இட்ஸ் சப்போஸ் வேர் தேர் இஸ் ஆல்சோ எ ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸ். ஓகேங்களா? அதுதான் டவுன் பிரான்ச் ஆஃபீஸ். அப்போ ஆப்ஷன் B. அப்போ இதில் வந்து பாருங்கள் 10 கொஸ்டின். சரிங்களா? 10 கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்டிருக்காங்க. எதுங்க, இந்த ஏர்மெயில் பேக்கோட வெயிட், இது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். அடுத்தது இந்த பேக் ஆஃபீஸ் பற்றின இதுவும் ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இதை தாண்டி மீது என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்ததுலையே சின்னதாக பார்த்துருவோமா? எதாவது கேட்டிருக்காங்க, மிஸ் அண்ட் மிஸ்டைரக்ட் இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லேட் லெட்டர், டூ லேட் லெட்டர். சரிங்களா? இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங். ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் என்னங்க, மெயில் பேக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? மெயில் பேக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், ஆமாம். அப்புறம் என்னங்க, எத்தனை ஆச்சுங்க? 1 2 3 4 5 6. இன்னும் 2 கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ், ஹெச்ஓஸில் கெசட்டட் ஹெச்ஓஸ் சம்மந்தமாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின். BO அதாவது டவுன் BO அதுலேருந்து ஒரு கொஸ்டின். மொத்தம் 8 கொஸ்டின். 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ், ஓகே. அடுத்தது வந்து நம்ம வால்யூம் 6ல் பார்ட் 3 அதை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, அதை பார்த்துருவோம். வால்யூம் 6 பார்ட் 3 பார்த்துட்டீங்க அப்படின்னா, வால்யூம் 6 பார்ட் 3ல் நமக்கு ஒரு 18 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 18 டாபிக்ஸ்லேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறோங்க. 5 கொஸ்டின்ஸும் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் முன்னாலேயே. இப்போ வந்து ஹெட் போஸ்ட்மேன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாரி, ஹெட் போஸ்ட்மேன்லேருந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்கல. ரைட், எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன் புக்லேருந்து ஒரு கொஸ்டின். ரொம்ப 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 சிம்பிளானது. போஸ்ட்மேன் புக்கோட டேம் அதை மட்டும் கேட்டிருக்காங்க. போஸ்ட்மேன் புக்லேருந்து ஒரு கொஸ்டின். அடுத்தது 5 கொஸ்டின். அப்புறம் இன்டிமேஷன் புக்லேருந்து ஒரு கொஸ்டின். போஸ்ட்மேன் புக்லேருந்து ஒரு கொஸ்டின். அடுத்தது இன்டிமேஷன் புக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேறு என்ன கேட்டிருக்காங்க, பேமெண்ட் ஆஃப் இஎம்ஓலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? பேமெண்ட் ஆஃப் இஎம்ஓலேருந்து 2 கொஸ்டின். பேமெண்ட் ஆஃப் இஎம்ஓவில் வந்து எது 2 கொஸ்டின் அப்படின்னா, மைனருக்கு லுனாட்டிக்கு அனுப்புனா வந்து என்ன கண்டிஷன், அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின். இது ரெண்டும் சேர்த்து ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து லைன் லிமிட்டை பற்றி ஒரு கொஸ்டின். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 1 2 3 4 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதுலேயே ரொம்ப சிம்பிளானது. அடுத்தது வந்து என்னங்க, ஆர்டிகிள்ஸ் வந்து பத்தானேஷ் நுமனுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அது ரொம்ப சிம்பிளாக 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கஷ்டமானது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இதில் இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்கள். எவ்ரி போஸ்ட்மேன் must keep a book in form in dash which before proceeding on his beat he should enter the particulars of the EMO and other articles entrusted to him for payment of delivery. அதாவது வந்து அவரோட வீட்டுக்கு போடக்கூடிய மணி ஆர்டர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து நோட் பண்ணுறதுக்காக ஒரு புக்கு கையில் வச்சுருக்கணும். அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து போஸ்ட்மேன் புக்கு MS-27. மிக மிக முக்கியமானது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ரொம்ப சிம்பிள்.
டி. அடுத்தது லைன் லிமிட்டை பற்றி கேட்ட கொஸ்டின். அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் இன்சூர்டு விபி COD banking MO IBB that may be made over at one time to a single postman for delivery should not ordinarily exceed. ஒரு போஸ்ட்மேனுக்கு டெலிவரிக்கு அனுப்பும்போது மொத்தமாக எல்லாமே சேர்த்து டெலிவரி பண்ணிட்டு வரதுக்காக அதிகபட்சமாக ஒரு எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம் ஒரு டைமில், சிங்கிள் டைமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போஸ்ட்மேன் எடுத்துட்டோம்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையாக பிரிக்கலாம், ரூரல் அர்பன்னு பிரிப்போம். சரிங்களா? பொதுவாக போஸ்ட்மேன் கேட்டதுனால அதிகபட்ச லிமிட் என்ன அப்படின்னா 40,000 நார்மல் கண்டிஷனில். கரெக்டுங்களா? அதே ரூரலாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும். நம்ம வந்து அது நமக்கு வேணால் அர்பனில் மட்டும் நமக்கு 40,000. ஸோ அதுவே மேக்ஸிமம் லிமிட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். அர்பனாக இருந்துச்சுன்னா 40,000, ரூரலாக இருந்துச்சுன்னா 30,000, அதுவே ஜிடிஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா 15,000 அந்த மாதிரி போகும். ஸோ அப்போ வந்து மொத்தமாக போஸ்ட்மேன், ஒரு சிங்கிள் போஸ்ட்மேன் ஆர்டினரியாக அவரோட வீட்டில் எத்தனை ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா ஒரு சிங்கிள் டைமில் 40,000க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது நார்மல் கண்டிஷனில். ஓகேங்களா? அப்போ 40,000 இதுக்கு ஆன்சர். அடுத்தது எவ்ரி போஸ்ட்மேன் மஸ்ட் கீப் அ புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன்ஸ் அண்ட் நோட்டீசஸ் டெலிவர்ட் இன் ஃபார்ம். இன்டிமேஷன்ஸ் அண்ட் நோட்டீசஸ் அது வந்து ஒரு ஃபார்மில் ஒரு புக்கு மாதிரி கையில் வச்சுருக்கணும். அது அந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா RP53, அதான் இன்டிமேஷன் புக்கு. சரிங்களா? RP52 அப்படின்னா இன்டிமேஷன் ஸ்லிப்பு. சரி, RP53. அடுத்தது ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு பர்தனஷின் உமன். ஒரு பர்தா அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து அனுப்பக்கூடிய ஆர்டிகல்ஸ் எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி டெலிவரி பண்ணுவோம்? நார்மலாகவே அவங்ககிட்ட போய் நம்ம வந்து கையெழுத்து வாங்கிப்போம். மறக்காமல் வந்து ஒரு போஸ்ட்மேனுக்கு வெல் நோன் பர்சன்கிட்ட ஒரு விட்னஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்துருக்கூடிய ஆர்டிக்கலை அந்த விட்னஸ் யாரோ அவங்க கையில் கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? இதுதான் கண்டிஷன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது என்னங்க? பி. can be delivered to an agent appointed in writing to take delivery of such article on her behalf or will have to attested by a respectable witness known to postman and the articles will be delivered to the witness. சரிங்களா? அடுத்தது பாருங்க, consider the following statement. Okay, when EMO are addressed to minors, the payment should be made to minor himself if the minor is old enough to understand the nature of transaction. Yes, ஒரு மணி ஆர்டர் வந்து ஒரு மைனருக்கு வந்திருக்குது அப்படின்னா அந்த மைனருக்கு வந்து அவர்கிட்டயே நம்ம கொடுக்கலாமான்னா கொடுக்கலாமா. எப்படின்னா அவர் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக தெரிகிறாரு, கையெழுத்து போட தெரியுது, வந்திருக்கிறது பணங்கிறது தெரியுது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை அவருக்கு ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா மைனருக்கே நம்ம வந்து மணி ஆர்டர் கொடுக்கலாம். ஆனால் இதே கண்டிஷனை வந்து நம்ம லுனாட்டிக் பண்ண மாட்டோம். ஏன் லுனாட்டிக் பண்ண மாட்டோம் அப்படின்னா அன்சோன் மைண்ட், அதாவது லுனாட்டிக் ஏன் பண்ண மாட்டோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லைங்களா? அப்போ பண்ண மாட்டோம். அப்போ அவங்களோட கார்டியன் கிட்ட கொடுப்போம். அவங்களோட கார்டியன் வந்து யாரும் கோர்ட்டோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ஹோமோ அப்பாயின்மெண்ட் ஆகலை அப்படின்னா அவங்க எங்கேயாவது வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டபிள் பர்சன்கிட்ட கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் சைன் வாங்கிட்டு வருவோம். கரெக்டுங்களா? ரைட், அதுதான் சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சரி. ரெண்டாவது பாருங்கள், when a money order are addressed to person of unsound mind who are so adjusted but for the administration of whose estate no managers are appointed by the court, the payment shall be made to the addressee himself. அட்ரஸிக்கிட்டேயே கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா அட்ரஸில் வந்து லுனாட்டிக் பர்சன். ஓகேங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து அவங்களோட ரெஸ்பெக்டபிள் பர்சனுக்கு தான் கொடுக்கும். இது தவறானது. அப்போ 1 கரெக்டு, 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. ரைட், அவ்வளோதாங்க இந்த 5 கொஸ்டின்ஸ். அடுத்து லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்எம்எஸ்லேருந்து கேட்டுக்கிற கொஸ்டின். ஆர்எம்எஸ்லேயே நமக்கு வந்து 12 டாபிக் இருக்குது. ஆர்எம்எஸில் ரொம்ப சிம்பிளானது தான். 12 டாபிக் இருக்குது. இதில் 12 டாபிக் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டாம்ப்ஸு, சீல்ஸு, போர்ட்ஃபோலியோ, ஸ்டேஷனரி இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில். அப்புறம் வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டெய்லி ரிப்போர்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெய்லி ரிப்போர்ட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எஸ், பி ஆர்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வழக்கமாக கேட்குறது தான், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? மெயில் லிஸ்ட்டு சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா?
மெயில் லிஸ்ட் சம்மந்தமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸில் வந்து அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து அவர் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, 4 கொஸ்டின் ஆச்சு. இன்னொரு கொஸ்டின் எங்கேங்க? எஸ், டிஸ்போசல் ஆஃப் பேக்ஸில் வந்து டிஸ்போசல் ஆஃப் பேக்ஸ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சாக்ஸ். ஸோ அந்த டிஸ்போசலில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 5 கொஸ்டின் ஆச்சு. அவ்வளோதாங்க. போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு கொஸ்டின், டெய்லி ரிப்போர்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயிலேருந்து ஒன்று, அடுத்தது வந்து டிஸ்போசல் ஆஃப் மெயில்ஸ்லேருந்து டிஸ்போசல் ஆஃப் பேக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பி ஆர்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். மொத்தம் 5 கொஸ்டின் தான். 5மே ரொம்ப ஈஸி தான், பார்த்துருவோம். The daily report prepared by the head sorting assistant and submitted to the superintendent will be in the form. டெய்லி ரிப்போர்ட்டோட ஃபார்ம் MS 83 மிக மிக முக்கியமானது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சரி, அடுத்தது 62. Forward bags received by a sorting or transmit mail office will remain in the custody of. Forward bags வந்து யாரோட கஸ்டடியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்டோட கஸ்டடியில் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது B orders for each year should be filed in a. இப்போ B ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? B ஆர்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபைல் பண்ணி வைக்கணும். எங்கே ஃபைல் பண்ணி வைப்போம்? கார்ட் புக்கில் ஃபைல் பண்ணி வைப்போம். ஆப்ஷன் பி. B ஆர்டர்ஸ் வரதை வந்து கைடன்ஸ் புக்கில் வந்து காப்பி பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கிட்டு, சரிங்களா, காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து வருஷம் ஒருக்கா வந்து கார்ட் புக்ஸில் வந்து இயர்லி ஃபைலிங்காக ஃபைல் பண்ணி வைப்போம். கரெக்டுங்களா? அப்போ வந்து கார்ட் புக். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 64. The portfolio will always remain the personal custody. போர்ட்ஃபோலியோ வந்து யாரோட கஸ்டடியில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மெயில் ஆஃபீஸாக இருந்தால் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, அதே சமயத்தில் வந்து டிரான்சிட் ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா மெயில் கார்டு. அப்போ வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் கார்டு. ஆன்சர் டி. ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். The head sorting assistant of one set hand over the charge of the office and deposit mails to head sorting assistant of succeeding set by enter in. அதாவது ஒரு ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து டியூட்டி முடிச்சுட்டு இன்னொரு ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை சார்ஜ் ஒப்படைச்சிட்டு போகும்போது டெபாசிட்டில் வச்சுருக்கக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் மெயில் லிஸ்ட்டில் போட்டு என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். கரெக்டுங்களா? அப்போ மெயில் லிஸ்ட்டுங்கிறது தான் கரெக்டானது. சரியா? அப்போ இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சுது. மேக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போனதுலேயே பார்த்தாச்சு. எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் 7ல் எதுவுமே கிடையாது. வால்யூம் 6ல் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறதும் எதுவும் இல்லை. அடுத்தது அதே சமயத்தில் வந்து வால்யூம் 5ல் மட்டும் 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் இருக்குது, போனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லேயும் ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு இருக்குது. மொத்தம் வந்து ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு போனஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இதில் இருக்குது. ஓகேங்களா? ரைட். எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். இப்போ நாம் சொன்ன ஆன்சர்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் ஆன்சர் கிடையாது. டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கீ விடுவாங்க. முதல்ல டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ விடும்போது அது வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறமா மறக்காமல் நம்ம எதெல்லாம் வந்து அப்பீல் பண்ணலான்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரான மெத்தடில் அப்பீல் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து போஸ்டல் வால்யூம் சம்மந்தமாக, அதாவது போஸ்டல் நாலேஜ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸு அண்டு ரீசனிங், ஜிகே இந்த 3 வந்து இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, அல்லது நாங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ்லேயும் இருக்கக்கூடிய சொன்ன ஆன்சர்ஸ்லையும் ஏதாவது வந்து மாற்று கருத்து இருக்குது, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.